வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மந்தைவெளியை சேர்ந்தவர் கலையரசன், வயது 32. இவர் உடல்நலக் குறைவால் இறந்தார். கலையரசனின் உடலை அடக்கம் செய்ய ஆத்தூர் மஞ்சினி ரோட்டில் உள்ள சுடுகாட்டிற்கு கொண்டு சென்றனர். மயான ஊழியர்கள் உடலை புதைக்க மறுத்தனர். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஸ்பாட்டிற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுடுகாட்டில் போதிய இடவசதி இல்லாததால் இறந்தவர்களின் உடலை எரிக்க மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என நகராட்சி கமிஷனர் சையது முஸ்தபா கமால் போட்ட உத்தரவு நகலை ஊழியர்கள் காட்டினர். சமாதானமான உறவினர்கள் உடலை மின் மயானத்தில் எரியூட்டுவதற்காக எடுத்து சென்றனர். இறந்தவரின் உடலோடு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடந்தது. கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது. பலர் கூட்ட அரங்கிற்குள் வர ஒண்டியடித்தனர். அனுமதி சீட்டு இல்லாதவர்களை அனுமதிக்க கோரி கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட தவிக நிர்வாகிகள் சீனியர் பெண் எஸ்பியான ஈஷா சிங்கிடம் வாக்குவாதம் செய்தனர். ஆத்திரமடைந்த ஈஷா சிங், உங்களால் ஏற்கனவே நிறைய பேர் உயிரிழந்திருக்கின்றனர். யாரேனும் உயிரிழந்தால் நாங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். போலீசார் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டாம் என ஆனந்தை எச்சரித்தார். சாரி மேடம், சாரி என ஆனந்த் உள்ளிட்ட தவிக நிர்வாகிகள் அங்கிருந்து நழுவினர். பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரை தேடி வரும் சிறுத்தைகளின் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன் சேலக்குண்ணா குடியிருப்புகளுக்கு அருகே மரத்தில் ஏறி சிறுத்தை ஒன்று ஓய்வெடுத்தது. பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் வருவதற்குள் சிறுத்தை நடையை கட்டியது. அதேபோல் படைச்சேரி குடியிருப்பு பகுதியில் வீட்டு வளாகத்திற்குள் வந்த சிறுத்தை போகிற போக்கில் கோழியை கவிச் சென்றது. நேற்று முன்தினம் இரவு சேரம்பாடி லெனின் நகர் பகுதியில் பழனி என்பவரது வீட்டை சுற்றி பல மணி நேரம் சிறுத்தை ஒன்று உலா வந்தது. இரவு நேரங்களில் அடிக்கடி சிறுத்தை உலா வருவதால் குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் உள்ளனர். நேற்று காலை சேரங்கோடு அருகே படைச்சேரி ரோட்டில் காட்டு மாடு ஒன்று ஹாயாக உலா வந்தது. ஆட்களை ஏற்றி வந்த ஆட்டோ டிரைவரின் சமயோச்சித அறிவால் பயணிகள் உயிர் தப்பினர். அடிக்கடி காட்டு மாடு வருவதால் வயதானவர்கள் உயிர் பயத்தில் வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். வனத்துறையினர் இந்த பகுதியில் உலவும் காட்டு மாடு மற்றும் சிறுத்தையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்.
மதுரையில் ஃபெட்ராட் இலவச தொழிற்பயிற்சி நிறுவனம் எளிய மாணவ மாணவியர் மற்றும் சுய உதவிக்குழு மகளிர் தொழில் முனைவோர்களுக்கு பல்வேறு இலவச பயிற்சிகளை அளித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆப்டின் மற்றும் ஃபெட்ராட் சார்பில் மதுரை திருநகர் SRV நகர் மெயின் ரோட்டில் உள்ள KGR கோச்சிங் சென்டரில் 2 மாத கால இலவச எம்ப்ராய்டரி, ஆரி மற்றும் ஜர்தோஷி பயிற்சி துவக்க விழா நடந்தது. ஃபெட்ராட் நிர்வாக இயக்குநர் சுப்புராம் தலைமை வகித்தார். பொதுச் செயலாளர் அங்குசாமி வரவேற்றார். தலைவர் கிருஷ்ணவேணி, பொருளாளர் சாராள் ரூபி, துணைத் தலைவர் சுசீலா, குணசீலி முன்னிலை வகித்தனர். அது ஒரு பயிற்சியாளர் சரஸ்வதி மேடம் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாளர். அதுல அவர் வந்து பயிற்சி கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க முழுக்க இன்ஃபார்ம் பண்ணா எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்காங்க. அவங்க நிறைய சொல்லி கொடுப்பாங்க. இன்ஃபார்மெண்டா சொல்லி கொடுப்பாங்க. அத்தனை பேருமே வந்து தொழில் நிபுணராக அவங்க மாற்றி கொடுப்பாங்க. நம்மகிட்ட வந்து இது போல பயிற்சி எடுத்தவங்க பாத்தீங்கன்னா ராஜ்குமார் கோர்டிஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து அதை வந்து அவங்க வந்து 10 பேருக்கு அவங்க வேலை வாய்ப்பு. அதான் சார் சொல்ல வராங்க. சார் சொல்ல வர காரணம் ஒரே ஒரு நீங்க எத்தனை பேருக்கு மற்றவங்க வேலை வாய்ப்பு தரவங்களா மாறணும். அந்த ஒரு நோக்கம் தான் இது. அதை சார் பயன்படுத்திக் கொள்ளுமாறு நண்போடு கேட்டுக்கொள்கிறேன். பயிற்சிக்கு தகுதியுள்ள 40 பெண்களை தேர்ந்தெடுத்து 60 நாள் பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் எம்ப்ராய்டரி, ஆரி மற்றும் ஜர்தோஷி ஒர்க்கிற்கு தேவையான அனைத்து மூலப்பொருட்களும் இலவசமாக வழங்கி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அதனால யாரும் கத்துக்கிறதுக்கு அவர் சொன்ன மாதிரி டைத்துக்கு வாங்க, கத்துக்குங்க. முடிச்ச அளவுக்கு இதை வந்து ஒரு தொழிலா பண்ண முயற்சி பண்ணுங்க. உங்களோட மற்ற வேலைகளை குறைச்சிட்டு இதை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட இண்டிபெண்டன்ஸ், அதாவது பெண்கள் தன்னிறைவு ஆகிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஒரு தனித்தன்மையை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி கொடுக்கும், உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். அப்போ உங்களால தனியா நிற்க முடியும். நான் வந்து தனியா என்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியும், பெண்களாலேயும் எல்லாம் முடியும், என்னாலையும் எல்லாம் முடியும் அப்படிங்கிற சொல்ற நோக்கத்துலதான் அதை நாங்கள் பண்றோம். அதனால தயவுசெய்து வாங்க, ஃபுல்லா படிங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க, சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க, சொந்த கால நிக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் எங்களுடைய எண்ணம். இப்பயிற்சியில் சிறந்து விளங்கும் பெண்களுக்கு வங்கிக் கடன் மூலம் தொழில் முனைவோராக முன்னேற்றம் அடைய ஃபெட்ராட் உதவும். மேலும் விருப்பமுள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என ஃபெட்ராட் நிறுவனம் உறுதியளித்தது. ஒருத்தருக்கு வந்து எப்படி நம்ம அனுசரணையா இருந்துக்கலாம், போட்டியா இல்லாம ஒரே தெருவில் இருக்குங்க இன்னும் அவ்வளவு நமக்கு வந்து அப்படி இல்லாம 2 பேரும் சேர்த்து வந்து நம்ம சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு போட்டியா பார்க்காம சேர்த்து எப்படி பண்றது அப்படின்னு. இங்க ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. ஓகே, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கண்டிப்பா இந்த 2 மாசத்தை முடிக்க போறேன் அப்படின்னு எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே முடிச்சிருக்கேன். ஓகே, முடிச்சதுக்கு அப்புறம் 1 மாசம் பார்த்தேன், ஒன்றும் சரியா வரல, எனக்கும் சரியா டைம் இல்ல, அதுக்கப்புறம் வந்து எங்க போய் என்ன பண்றது எனக்கு தெரியல, அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு அங்கேயும் போகிறது. 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் வருது, பரவாயில்ல, தன்னம்பிக்கையோட பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க. இந்த 2 மாசமா சொல்ல, அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து பண்றதுக்கான என்னென்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதிகம் இங்க இருந்து கால் பண்ணிட்டாங்களா, அந்த காலை அட்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லாம சரி இவங்க மூலமா அடுத்து ஏதாவது நம்பிக்கையான வார்த்தை வரும், ஏதாவது ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தொடர்பிலே இருங்க. சேர்ந்து வந்து கண்டிப்பா நல்லா பண்ணலாம். வாழ்த்துக்கள். மென்மேலும் வந்து நீங்க எல்லாரும் ஒரு பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் ஆகி, ஒரு தொழிலதிபர் ஆகி, அதுக்கப்புறம் வந்து இந்த மதுரைக்குள்ளேயே வந்து பெரிய லெவலில் வரதுக்கு வாழ்த்துக்கள். Once you empower a woman, it's very easy to empower the entire family. Because when a man gets a job, he just works and he gets back home. No offense to the men here on the guys,
But to women, I think the moment you get educated, you try to take your family along with you to the next level. So that is what we want you to do. All the very best. Nalla Pannaga. We would like to see you at the end of the session. பயிற்சி எடுத்துக்கொள்ளும் பெண்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து நாட்களும் வருகை தந்து பயிற்சியினை சிறப்பாக முடித்து தொழில் முனைவராக உருவாகி பிறருக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும். மேலும் பெண்கள் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் வாழ வேண்டும் என்று ஆப்டின் ஃபெட்ராஜ் நிர்வாகிகள் வாழ்த்து பேசினர். நிகழ்ச்சியில் ஆப்டின் இயக்குனர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இந்திரா, ஜெயலட்சுமி, சரஸ்வதி செய்திருந்தனர். ஃபெட்ராஜ் ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் நன்றி கூறினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், பவானிசாகர், கடம்பூர், தாளவாடி ஆகிய பகுதிகளில் கால்நடைகளுக்கு போலி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாக சென்னை கால்நடை மருத்துவ பேரவையின் அலுவலகத்திற்கு புகார் வந்தது. தொடர்ந்து அத்துறையின் அலுவலக நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் டாக்டர் கண்ணியப்பன் தலைமையில் 5 பேர் கொண்ட மருத்துவர் குழு சத்தியமங்கலத்தில் ரெய்டு நடத்தினர். பளிஞ்சூரில் 2-வீலரில் வந்த ஒரு நபர் கால்நடை டாக்டர் போலவே உபகரணங்களுடன் சிகிச்சை அளிப்பதற்காக சென்றபோது அவரை விசாரித்தனர். அவர் சத்தியமங்கலம் நரசாபுரத்தை சேர்ந்த சரவணன், வயது 45 என தெரிய வந்தது. அவர் கடந்த சில வருடங்களாக கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்து வந்ததும் விசாரணையில் தெரிந்தது. +1 மட்டுமே படித்த இவர் தன்னை அனிமல் ஹஸ்பண்டரி டாக்டர் என பொய் சொல்லி கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்து வந்தது அம்பலமானது. அவரை பிடித்த மருத்துவ குழுவினர் சத்தியமங்கலம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2-வீலர் மற்றும் கால்நடைகளுக்கு போடக்கூடிய 20,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள், ஊசிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்த பெயர் தெரிவிக்க விரும்பாத நபர் தனது தாய் பெயரில் வேந்தோணி கிராமத்தில் ஒரு இடத்தை பத்திரப்பதிவு செய்தார். அந்த இடத்திற்கு பட்டா மாறுதலுக்கு வேந்தோணி கிராம VAO-விடம் விண்ணப்பித்தார். VAO கருப்பசாமி, வயது 58 என்பவர் பட்டா மாறுதலுக்கு 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். பேரம் பேசியதில் 13,000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என கரார் காட்டினார். லஞ்சம் தர மனமில்லாத அந்த நபர் ராமநாதபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார். போலீஸ் அறிவுரைப்படி புகார்தாரர் ரசாயனம் தடவிய 13,000 ரூபாயை VAO கருப்பசாமியிடம் கொடுக்கும் போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர்.